வணக்கம் பண்ணிடுறேன். வணக்கண்ணே. ஆனால் இது நம்ம சைட்டில் வந்து மொத்தம் ஒரு 5 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி டிடிசிபி ரெரா பொருளோட பக்கா லீகல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எல்லா பிளாட்டையும் சப்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பட்டா உங்கள் பேரில் மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டி டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்டுக்குள்ளே இபி இருக்குது, சோலார் லைட்ஸ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி ஜாஸ்தி விசிபிள் தான். அதுக்கடுத்து பக்கத்துக்கு நீங்கள் வந்து அன்னை தெரசா விமன் யூனிவர்சிட்டி, அதுக்கடுத்து சவுத் ஆர்டி ஆஃபீஸ் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அந்த ஏரியாவில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. மதுரையிலேயே அதிகமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அது மக்களுக்கு யாருக்குமே தெரியல. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டோம்னா எய்ம்ஸ், அடுத்து வரப்போகிற மெட்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். அதுபோல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்போ சாட்டில் போயிட்டோம்னா ஒரு 6-7 கிலோமீட்டரில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போயிடலாம். ஸோ ஹைவேக்கு ரொம்ப பக்கம். ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் வண்டி போகிறது எல்லாமே. இந்த ஏரியாவை வந்து பார்த்து சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி டெவலப்டான ஒரு விஐபி ஏரியான்னு சொல்லலாம். ரொம்ப டீசெண்டான ஏரியா. என்டையர் ஏரியாவும் அண்டர் சிசிடிவி கவரேஜில் இருக்குது. அது போக தண்ணி நல்ல தண்ணி, செம்மண் பூமி. நமக்கு ஒரு 50 அடியிலே தண்ணி. நம்ம சைட்டில் உள்ள கிணத்துல பார்த்தா தெரியும் ஒரு 15 அடியிலே தண்ணி மேலாக நிற்கிது. போர் போட்டால் ஒரு 30-40 அடியிலே தண்ணி வந்துடும். இப்போ பக்கத்து வீட்டுக்கு தான் போட்டார். ஒரு 100 அடியில் 120 அடி 150 தான் போட்டிருக்காரு. இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறலாம். உங்களுக்கு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடு வசதியோடு நாங்கள் பண்ணி வச்சுருக்கோங்க. பிளாட்டோட திசையும் வந்து நமக்கு என்னென்ன திசையெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு மோஸ்ட்லி ஒரு 50% பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பேசிங்கில் இருக்குது. அது போக நார்த்து சவுத் இருக்குது, ஈஸ்ட் ஒரு சில பிளாட் வந்து ஈஸ்ட் இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே இருக்குது. மொத்தம் 94 பிளாட். மொத்தம் 94 பிளாட் எல்லாமே. இப்போ இந்த எய்ம்ஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம டாக்டர் சிட்டிலே பேர் வச்சோம். இப்போயே வந்து ஒரு 994 டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாமே இப்போ இமீடியட்டாக எய்ம்ஸ் பக்கத்தில் போய் வீடு கட்டி குடியிருக்க முடியாது. ஏன்னா அப்போ ஆரம்பத்தில் அது ரெசிடென்ஷியல் டெவலப் இருக்குது. அந்த ஏரியாவில் இன்னொரு 10-15 வருஷம் ஆகும். ஸோ இப்போ இங்கனக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்க போய்க்குவாங்க. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸில் ஒரு 10 ஸ்கூல் கிட்ட இருக்கு. இப்போ கேந்திர வித்யாலயா இருக்கு திருப்பரங்குன்றத்தில், மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு, கேஎம்ஆர் ஸ்கூல் இருக்கு, விகாசா இருக்கு, அரவிந்த மீரா இருக்கு, எஸ்பிஒய் இருக்கு, கேரள ஸ்கூல் இருக்கு. ஸோ சுற்றி ஸ்கூல் காலேஜஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஹைலி எஜுகேட்டடு, எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். இந்த விபி சிந்த நகரே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு இந்த டிஎன்எஸ்டிசி எம்ப்ளாயிஸ்க்காக போட்டுருங்க. ஸோ அவங்க எல்லாம் அவங்களோட பசங்கள்லாம் எல்லாரும் ஐடி எம்ப்ளாயிஸ் நிறையா இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஐடி பார்க் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் சொல்லலாம் இங்கேருந்து. நம்ம இப்போ இந்த பாலை ஏறி இறங்கின உடனே கப்பல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் இந்த பக்கம் கவர்மெண்ட் ப்ராஜெக்டே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எய்ம்ஸே ஒரு 300 ஏக்கர் கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து ஸ்டேட் லைட் சிட்டி இருக்கு. இந்த பக்கம் போனோம்னா வடபழஞ்சி ஐடி பார்க் ரொம்ப பக்கம். அது ஒரு 250 ஏக்கர்ஸ் புள்ளி ஆக்குப்பேடு. இன்னொரு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்கள் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் மதுரையில் நடந்துட்டு இருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எய்ம்ஸாக இருக்கட்டும், வரக்கூடிய மெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சைட்ல இருந்து இந்த பக்கம். நியர் ஸ்கூல் என்ன ஸ்கூல் இருக்கு? மகரிஷி வித்யா மந்திர் இருக்கு, மகரிஷி ஸ்கூல் இருக்கு, சிஎஸ்ஆர் மெட்ரிக் இருக்கு, எஸ்பிஒய் இருக்கு, கேஎம்ஆர் ஸ்கூல் இருக்கு, விகாசா இருக்கு, அரவிந்த மீரா இருக்கு. சொல்லிட்டே போலாம். அதனால பக்கத்துல வந்து ஸ்கூல்ஸ் சேஃப்டி. இப்போ நீங்க இமீடியட்டா அவங்க வெளியூர்ல இருந்து வந்து மைக்ரேட் ஆகி வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் உள்ளே நம்ம சைட் நம்ம என்ட்ரி ஆயிரும். விபி சிந்தனால கவர்மெண்ட் பஸ்ஸஸ் உள்ள வருது. வாசல்லே கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு. உங்களுக்கு ஜவுளி கடையிலேருந்து ஹோட்டல்ல இருந்து சலூன் கடை கூட நம்ம ஏரியாக்குள்ளே இருக்கு. ஒரு சில ஏரியாலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஒரு கடையில் ஒரு கீரை வாங்கினா கூட நீங்கள் 4 கிலோமீட்டர் வெளியில் போகணும். அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேணாம். அதே மாதிரி நம்ம சைட்டில் 4 பக்கமும் நீங்கள் பாருங்க எல்லாம் சுற்றி வீடு தான். சுற்றி வரைக்கும் எல்லாம் ஆக்குப்பைடு தான், சுற்றி வீடு தான். அதனால நீங்கள் உடனே வீடு கட்டி நீங்கள் வரலாம். நாங்கள் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஆல்ரெடி பெரிய பொருள் சாங்ஷனுக்கு உள்ள பேப்பர்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ சாங்ஷன் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா வித்தின் 3-4 டேஸ்லேயே நம்மளே பண்ணி கொடுத்தோம். நம்மளே ஃபாலோ பண்ணி நம்மளே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல், அந்த பெரிய பில்டிங். எஸ்.